இந்த வார புலியார் சுழியை நம்மளுக்கு வைக்கிறது வந்து பூவனர். ஆனா இந்த தடவை நான் வந்து சீசன் 4னால கிறிஸ் வந்து பூவனன்ல இப்ப அனௌன்ஸ்மென்ட் பண்றது இந்த WWF மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணனும்னு சொல்றான். ஓ அந்த மாதிரியா? சோ பூவன கிறிஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அது வந்து இனிமே யார் யார் கதை சொல்ல போறாங்க இந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. சோ பூனன் இப்ப கதை சொல்ல போறாரு. நம்பர் DSP சவுண்ட் போட்டுருங்க. இந்தியா தொலைக்காட்சியில் முதல் முறையாக The Undefeated அதுக்கு நம்ம சண்டை போடணும்டா. பேய்கிட்ட சண்டை போட்டு நீ இன்னும் நிக்கிற பாரு. நீ இவ்வளவு டீடைலா சொல்றியே யாருனாலும் அந்த அளவுக்கு டீடைலா சொல்ல முடியாது. அதுல அன்டிஃபீட்டட் அதுல undefeated. நீ டிஃபீட்டட் ஸ்டாப் பூவனன் இல்ல. நீ வந்து USP அன்டிஃபீட்டட் ஸ்டாப் பூவனன். நான் உனக்கு நாங்க போறப்ப உனக்கு இன்னும் பட்டம் சேர்த்துக்கிட்டே போவோம். பட்டம் சேர்த்துக்கிட்டு சோ அப்ப வந்து சொல்லும் போது வந்து இவ்ளோ பட்டத்தை சொல்லிட்டு வரும்போது ஒரு மாசம் அப்படியே இப்ப ராஜாதி ராஜா அன்டிஃபீட்டட் டீடைல் ஸ்டார் பூவனன். வரார் தமிழ்ல இப்படி சொன்னா அவர் சொல்லணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, அன்டிஃபீட்டட் தமிழ்ல என்ன? அழிக்க முடியாதவன் இல்ல அதுக்கு நீ அவ்வளவு பெருசா undefeatedடா. அப்புறம் தோக்க அடிக்க இல்லையா? டீடைல் வந்து டி தாயில். நான் எதை சொல்லி போறேன். ஓகே, இன்னைக்கியோட கதை வந்து இந்த பேர்னா பஹாங்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கும். பாங்க ஃபேமஸா இருக்கா? அது வந்து இந்த ஹைவே ஓரமா இருக்கும். நிறைய பேர் வந்து என்னன்னா இது ஹைவே ஓரம்ல வச்சு அது பஹாங்ல இருக்கா இல்ல பஹாங் போற பாதையில இருக்கா? நம்ம ஆக்சுவலி பஹாங் தாண்டுவோம். பஹாங் தாண்டி நார்த்துக்கு போவோம். பட் அந்த ஆக்சுவலி பஹாங்ல தான். அது வந்து நிறைய என்ன கதைனா வந்து நைட்ல வந்து அந்த கடை இருக்கும். அது வந்து ஒரு சீ ஃபுட் கடை. ஸோ நைட்ல வந்து கடையா கடை சாப்பாடு சீ ஃபுட் கடை. சார் எனக்கு சீ ஃபுட் கதை, சீ ஃபுட்டுக்கும் ஒரு கதை தனி கதை. அப்ப கதைக்குள்ள இன்னொரு கதை போப்போம். ஸோ நைட்ல மட்டும் தான் வந்து செம்ம ஆப்ரேட்டிவா இருக்கும். ஆனா காலை வந்து பார்த்தா அது வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு அபேண்டன் கெஃபே அப்படி இருக்கும். ஓ இந்த கதை நான் இங்கே கேள்விப்பட்டேன். இட்ஸ் வெரி காமன். நிறைய பேர் பார்த்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தியோட கதை அது. ஸோ இவ என்ன பண்ணிருக்கா, ஷி ஸ்கூல் ஹாலிடேல வந்து they went to their grandparents house. ஓகே, இங்க தெலுங்கானு அந்த சைடுல நார்த் சைடுலலாம். சரி, அவங்க போயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஐ திங்க் they are from மலக்கு ஓகேல் இங்க இருந்து ஸோ they are traveling. ஸோ அதுதான் ஒரு few hours இருக்கும் போறதுக்கு. ஸோ வந்து ஷி அவளோட யங்கர் சிஸ்டர், மாம், டேட், அப்புறம் மேட் 5 பேர் வந்து காடியில வந்து போய் டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ டிராவல் பண்ணும்போது அங்கங்க அந்த ஆர்என்ஆர்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆர்என்ஆர்ல மட்டும் ஏன் ஒரு ஆர்என்ஆர் இருக்கு கடைசியா படிக்கலாம்ல. அப்பல சின்ன பிள்ளைங்களா கொண்டு போறாங்க. ஒண்ணுக்கு சுவிட்ச் ஆஃப். சோ இவங்களுக்கு வயசு எத்தனை அப்ப? அவளுக்கு நடக்கும்போது ஒரு 12-13. ஓ சின்ன பிள்ளையா? தங்கச்சிக்கு வந்து ஒரு 9. சுவிட்ச் ஆஃப். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கு, நிறைய சுவிட்ச் ஆஃப். சோ என்னன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வந்து ஆர்என்ஆர்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. வயித்தால போகணும்டா. பாத்ரூம் போகணும். சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. சோ வந்து they traveled ஒரு லேட் ஈவினிங் தான் வந்து இவங்க டிராவல் பண்ணாங்க. டிராவல் பண்ணும்போது ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்என்ஆர் வந்து போகும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ வந்து இந்த இவளோட தங்கச்சி இருக்கால, இவளோட தங்கச்சி வந்து நான் வந்து இந்த பிள்ளைக்கு 12 வயசுனா அந்த பிள்ளைக்கு 11 வயசா? இல்ல 9-10 அப்படிதான் இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஒரு வருஷம் கேப் விட்டுருப்பாங்க. கேப் விட்டதுல நீ ரொம்ப சந்தேகப்படுற? இல்லடா தெரிஞ்சுக்கணும். அப்ப யங் கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், ஓல்டர் கேர்ள் ரெண்டுமே ஒரு வயசு வித்தியாசம் தான். அது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவு வித்தியாசம் இருக்காது. எல்லாமே பிரைமரி ஸ்கூல் தான் படிக்குதுங்க. ஓகே. ஸோ இவ வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அம்மா கடிச்சு என்ன பண்ணா, அக்கா நீ வந்து இவளை கூட்டு போன்னு சொல்லி கூட்டு போயிட்டா. இவ என்ன பண்ணா, அங்கதான் கடலாம் திறந்துருக்கோம்ல, சார் நான் போய் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இறங்கி போயிட்டா. அவங்க அப்பாக்கார வந்து கார்ல தாக்க. ஆனா இதெல்லாம் நைட்ல நடக்குது. நைட் அந்த 10 o'clock சொன்னல. ஓகே, ஸோ வந்து அந்த பர்டிகுலர் ஆர்என்ஆர் வந்து இட் வாஸ் குவைட். ஆனா ஆள் இருந்தாங்க. லைக் என்ன மாதிரி ஆள்னா மனசாலா என்ன மாதிரினா அந்த ஆளு. இந்த ஆளு நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. என்ன ஆளு? அந்த ஆளு இல்ல, கடையில வேலை செய்றவங்க மட்டும் தான். பட் இட் வாஸ் குவைட் எம்டி. இவங்க பார்த்துட்டு இந்த அதாவது கஸ்டமர் இல்ல பட் விக்கிறவங்க மட்டும் தான் இருந்தாங்க. வாங்க
இட்லி போட்டிருக்கோம். இட்லியா? மலைக்காரங்க. நான் ஒன்று தெரியுமா, எத்தனையோ ஆர்னார் போயிருக்கேன், ஒரு ஆர்னார்ல கூட இட்லி வித்து நான் பார்த்ததே இல்ல. அதுதான்டா வீடு. எங்கடா இட்லி ஆரநாள்ல எங்கடா இட்லி விக்கிறீங்க? என்ன வீடு? வீட்டா இருக்குல்ல. ஓ ஆனா அதான்டா வீடு. வீடா? வீடு. ஏடா. சோ வந்து இவ அம்மா கரைச்சி என்ன பண்ணிருக்கா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து குடு குடுன்னு லைக் பதட்டத்துல ஓடி வந்திருக்குங்க. ஓடி வந்து செந்தில் வாங்காத. பதத்துல ஓட்டு வருது. அதான் ஐயோ செந்தில் வாங்க அண்ணா ரஜினிகாந்த் பறந்தா வரப்போறான். ஸோ நேராக வந்துட்டு லைக் மூஞ்சில வந்து அந்த பேய் அரைச்ச மாதிரி மூஞ்சி பூச்சாட்டா இருக்குல்ல. என்ன 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 கேட்கும்போது ஒரு நாள் பேய் வானே அரைஞ்சி நான் என்ன பேய் வருது நான் அரைஞ்சிருச்சுனா அப்படி அது மூஞ்சி மாதிரி காம்பேன். இப்படிதான் இருக்கும் மூஞ்சி பாரு. பேய் வந்து மதர் ஃபக்கர் அரேதா அவன் நீதானே ஆரே எப்படி படத்துக்கு இருக்கீங்க அப்படி இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இது நம்ம ரெண்டு பேருக்கு இல்ல என்ன ஒண்டியா காட்டு ஏய் நீ அட்ரி செல்லம். வந்து நீ மூஞ்ச என்ன ஆச்சுன்னு அந்த சின்ன பிள்ளை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, டாய்லெட்ல வந்து நான் இன்னத்தையும் பார்த்துட்டேன் கரப்பாம்பூச்சி இன்னத்தையும் பார்த்துட்டேன் எனக்கு அது சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. பட் ஷீ நாட் டிஸ்கிரைபிங். அப்போ அக்கா கரைச்சி கேட்டிருக்கா என்னன்னு. இல்ல லைக் நான் வந்து லைக் உள்ள இருந்தா நான் வெளியே வந்து நின்றுகிட்டு இருந்தேன் முடிச்சிட்டு வெளியே வரதுக்கு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டோன்னே தென் இவன் என்ன பண்ணா கதவு வந்து திறக்கிறதுக்கு தட்டுனோனே அண்ணா வேகமாலா. ஸோ தட்டோனியே இவன் என்ன பண்ணா கதவு பூட்டி இருக்கு சொல்லிட்டு அக்காக்காரி வந்து என்ன சொல்லியிருக்கானா கதவு தர ஏன் கத்துறேன்னு உள்ளே இருந்து இவரெல்லாம் சொல்லியிருக்கானா நான் ஏன் கத்துற எனக்கும் பயமா இருக்கு. இல்ல நான் வந்து கதவு நான் பூட்டல என்னால திறக்க முடியல. ஸோ அவ வந்து கதவு வந்து லைக் திறக்க பாக்குறா இட் பவுன்ஸ் பேக் பவுன்ஸ் பேக் அந்த மாதிரி. ஸோ இவன் என்ன பண்ணா லைக் ஃபியூ டைம்ஸ் அந்த ஃபாஸ்ட்ல தள்ளுனோடனே பட்டுன்னு கதவு திறந்தோடனே 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. சொன்னா இதான் வந்து நடந்துச்சு இந்த மாதிரின்னு லைக் சரி பரவாயில்ல நீங்க வந்து காடியில ஏறுங்க நம்ம முதல்ல கிளம்பலான்னு. அவன் அப்பயும் சாப்பாடு தான் முக்கியமா இல்ல போறோம் இல்ல பசிக்கும். ஸோ காலைல ஏறிட்டு அவ வந்து லைக் ரொம்ப பயந்துட்டான் அந்த சின்ன பிள்ளை. ஸோ அவளை காம்பவுண்ட் பண்றது கொஞ்ச நேரம் கார்ல உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காளா. இவ அவங்க அம்மாக்காரி வந்து இவளை கூப்பிட்டுட்டு சொல்லி என்னத்தாச்சு லைக் இதுதானா இல்லை ஏதாச்சும் நீ பாத்தியா அந்த மாதிரி. அவ சொன்னா நான் வந்து கதவு நான் வந்து திறக்கும் போது அந்த கதவு லாக் பண்ணலன்னு எனக்கு தெரியும். பட் நான் வந்து கொஞ்சம் அந்த பாத்ரூம் கொஞ்சம் திறந்து நீ கொஞ்சம் உள்ள பார்க்கலாம் தெரியுமா. நான் கதவு புஷ் பண்ணாலே வந்து டப்புன்னு என்கிட்ட வந்துருதோ இட் ஃபீல்ஸ் லைக் யாரும் வந்து கதவு வந்து பூட்டி வச்சிருக்காங்க லைக் அந்த ஹோல்ட் பண்ணிச்சு அந்த மாதிரி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி. அப்புறம் அவங்க அம்மா கரைச்சி கேட்டேன் நீ உள்ள ஏதாச்சும் பாத்தியா அந்த மாதிரி. அப்போ அவ சொன்னா ஆமா நான் பார்த்தேன். ஏன்னா இந்த அக்கா கரைச்சி இருக்கல அவளுக்கு வந்து அந்த தேர்ட் ஐ இருக்கு. அந்த தேர்ட் அந்த என்ன சொன்னாங்க அந்த அந்த பார்க்கலாம்னு சொன்னாங்க தெரியுமா அது இருக்கு. இந்த தேர்ட் ஐ வந்து இவளுக்கு எப்படி வந்துச்சுன்னா அவங்க அம்மா மூலியமா. the mom சின்ன வயசா before she gets married கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன she has this இது வந்து அவளால பார்க்க முடியும். அண்ட் அவளோட இது என்னன்னா இப்போ ஒரு பேயோ ஒரு உருவத்தை வந்து இவ பாக்குறான்னா அந்த உருவம் will know that இவ பார்த்துட்டு இருக்கான் அந்த மாதிரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப குறைஞ்சி அண்ட் இவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3 to 4 years கழிச்சு தான் வந்து the first daughter பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாட்டர் பிறந்தோடனே அவளுக்கு அந்த கம்ப்ளீட்லி அது போயிடுச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் எதுவும் இல்லை பிள்ளை ஜாலின்னு சொன்னோடனே பட் பிள்ளை வரல ஷீ வில் ஆல்வேஸ் கம்ப்ளைன் லைக் சின்ன வயசா இருக்கும்போது நான் வந்து செவத்துல ஒன்று பார்க்குறேன் இங்கே ஒன்று பார்க்குறேன்னா அவளுக்கு அப்போயே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு மேபி லைக் என்னோட இது வந்து அவளுக்கும் வந்துருச்சோ அந்த மாதிரின்னு. அண்ட் as time goes on வந்து she realized என்னோட டாட்டருக்கு வந்து she has the power like to see stuff அந்த மாதிரி. இது வந்து ஒரு நாள் வந்து உட்காந்து அவகிட்ட பேசிட்டா இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு தெரியும் பட் ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. பிகாஸ் நான் வந்து இதை அவள் ஒரு 23-24 இயர்ஸ்க்கு அவளுக்கு அது மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப அக்ரெசிவ் பண்ண என்கிட்ட வந்து சொல்லுன்னு இது வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டீலிங். ஸோ அதனால தான் போய் அவங்க அம்மா வந்து கேட்டா நீ பாத்ரூம் இந்த மாதிரி தட்டும் போது ஏதாச்சும் பார்த்தேன் நீ என்ன பார்த்தேன்னு கேட்கும்போது அவ சொன்னா டாய்லெட் மேலே வந்து there's this very thin but tall guy அவன் வந்து எப்படி உட்காந்துருக்கானா இந்த கை கால்லாம் வந்து இப்படி உட்கார வைக்கல ஆனா உன் கை வந்து தரையில இருக்கும் அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த மாதிரி பட் செம்ம நீட்டா இருந்துட்டு he said it was completely dark. அவன் என்ன பண்ணானா அந்த he has very long tongue. அந்த தங்க வந்து அவன் என்ன பண்ணினா அவனோட அந்த என்னது இல்ல சின்ன பிள்ளை அதனால சொல்லல. அவளோட தங்கச்சி வந்து லைக் கதவு தட்டுறா தெரியுமா
இட் ஹஸ் பீன் லீக்கிங் ஹர் ஹெட். என்ன என்ன ஏன் பாக்குற? நீ பார்க்கும்போது என்ன தோடுது? என்ன பார்க்காத. இப்படி தட்டினாளா? என்னது? இல்ல, பரவாயில்ல. ஸோ அவளோட தலையை வந்து இவன் நக்கிட்டு இருக்கான். அதுதான் வந்து இவன் பார்த்தான். இதுக்கு மேல நான் எப்படி கொஞ்சம் சென்சர் பண்ணி சொல்றது? டியோ அதுல வந்து டியோ மஞ்சிலா கப்பால அடி போட்டுருச்சு. நான் வந்து தமிழ்ல எப்படி சொல்றது? தலையை நக்கிட்டு இருந்தான்னு தான் சொல்லுவேன். நீ நல்ல வேலை தம்பியோட தலைய தம்பி எடுத்து இவ வந்து சொல்லிட்டாளா? சொல்லிட்டு ஓகே நீ வந்து ஏறு, மேபி இட்ஸ் வார்னிங், இது வந்து வார்ன் பண்ணுதுன்னு சொல்லி ஓகே. ஸோ கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே தேவர் ட்ராவலிங் அண்ட் தென் இந்த ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து டாக்டர் உருவத்தை பார்த்துட்டா எனக்கு வந்து மனசு இல்லை, இன்னும் வாய் நாட். இதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த பொண்ணு வந்து எப்படின்னா லெட்ஸ் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறாங்க, லைக் யாராச்சும் வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஷீ கேன் சி ஸ்பிரிட்ஸ். லைக் வந்து வெளியே அவ என்ன மாதிரி சொல்லணும்னா லைக் கேட்டுக்கு வெளியே வந்து யாரோ நிக்கிறாங்க, நாங்க நம்ம ரோட்ல போகும்போது யாரோ நிக்கிறாங்க. லைக் இப்போ லெட்ஸே வந்து அந்த பேர்னா சிமெண்ட்ரியில வந்து அவங்க வந்து புதைப்பாங்க தெரியுமா? ஸோ புதைக்கும் போது இன்னும் தேல் ரீட் அந்த குரான்லாம் படிப்பாங்க, டோன்லாம் படிக்கும் போது அவங்க கூட வந்து அந்த 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 இறந்து போன ஒரு ஆவி நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவ வந்து பார்த்துருக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோரியான ஒரு விஷயம் பார்த்துருக்கா. ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் காருக்கு கிட்ட இவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் ஏன்னா இந்த இந்த உருவம் இவ பார்த்தா இந்த உருவம் வந்து இவ அம்மா காரிச்சு சின்ன வயசா இருக்கும்போது வாஸ் டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் அவளுக்கு இருந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா இதே மாதிரி ஒரு உருவம் லைக் அந்த டாக்டர் டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே வந்து ஒரு உருவம் வந்து ஃபார் ஃபியூ இயர்ஸ் வந்து இவ கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. ஸோ அவங்க நிறைய விஷயம் அந்த அகாம இந்த கிளாஸ்லாம் போய் அப்பதான் வந்து அது கெட் ரீட் பண்ணாங்களா. ஸோ இவ வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல இது லைக் எனக்கு வந்து எனக்கு நடந்த மாதிரியே இருக்கு. நான் ஒரு 15-16 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி நான் அவ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நான் ஒரு விஷயம் அவங்க அம்மா நடந்திருக்கு. பட் இப்போ இவளுக்கு வருதா எனக்கு பயமா இருக்கு. லைக் எனக்கு நடந்தது பிள்ளைக்கோ போயிருச்சு அந்த மாதிரி. அந்த ஹஸ்பண்ட் இல்ல இல்ல நம்ம தான் பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, லைக் அங்க சொல்லுவோம் அண்ட் தியாமோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க நாலேஜபிள் பர்சன், அவங்க ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அந்த மாதிரி. பிஹெச்டியா அப்புறம் பெர்மனன்ட் இது ஹாண்டட் டிபார்ட்மெண்ட் பெர்மனன்ட் ஹேட் டிஸார்டர். ஸோ அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து மணி வந்து ஒரு 1-1:30 இருக்கலாம். தென் அந்த ரூட்ல வந்து அட் சம் பாயிண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு வந்து தே டிட்ன்ட் see any stop. லைக் ஒரு ஆர்என்ஆரோ ஒரு பெட்ரோல் எதுவுமே ஸ்டாப் ஆகல. இவளுக்கு வந்து இந்த டாக்டருக்கு வந்து லைட்டா ஒரு அன்ஈஸி ஃபீலிங் வந்துருச்சு. நம்ம இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அன்ஈஸியா இருக்கு, இல்லை எதுவுமே இல்லை, ரோடே லைக் காடி இருக்கு இல்லன்னு சொல்ல, பட் இட் வாஸ் லைக் தேர் இஸ் நோ ஸ்டாப். என்ன எதுவுமே இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட காடி வரல போயிட்டே இருக்கு லைக் எந்த ஒரு ஆர்என்ஆரோ இல்லை பெட்ரோல் எதுவுமே ஒரு ஸ்டாப் இல்லை. சொல்லியிருக்கேன் இந்த ரோடு என்ன இவ்வளோ எம்டியா இருக்கு. ஷி வாஸ் லைக் லைக் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்து இருக்கும்னு சொல்லி இப்படி சமாளிச்சிருக்காங்க. ஈவன் த மாம் நோட்டீஸ் இட். ஓகே ஏன்னா இவங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து இந்த ரோட்ல அவங்க போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து இவ்வளோ நேரம் எதுவுமே இல்லாம அவங்க எவ்வளவு நேரம் அதான் ஆல்மோஸ்ட் 1 hour 1 ஹவருக்கு வந்து 1 hour ரீச் பண்ணிருக்கணும். இல்ல ரீச் பண்ணல. எத்தனை ஹவருக்குள்ள ரீச் பண்ணிரலாம்? கிராப் டிரைவர் எல்லாம் ஏட்ட கேட்டது இல்ல அப்பதான் எனக்கு கால்குலேட் பண்ண முடியும். இது இல்ல அவங்களே ஓவர் திங்க் பண்ணிருக்கலாம்ல. ஓகே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரீச் பண்றது இன்னும் ஒரு 3 hours இருக்கு. ஓகே போயிட்டே இருக்கும்போது தென் தே saw this ஒரு சின்ன ரோட்டோரமாவே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. இங்க அப்போ லைக் ஏதோ ஒரு வெளிச்சம் லைட்டு அப்பனா ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இங்க நிப்பாட்டலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, காடியை அப்படியே போச்சு. காடியை பார்க் பண்ணிட்டு they all went down. இந்த சின்ன பிள்ளை வந்து நான் டாய்லெட் போனோம். சரி போகணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து இவங்க அம்மா கரிசி தான் வந்து 2 பிள்ளைய வந்து கூட்டு போயிட்டு while she is walking அவ வந்து டாய்லெட் வந்து ரெஸ்டாரண்ட் பின்னால வச்சிருக்காங்க. ஓகே ரெஸ்டாரண்ட் பின்னால வந்து ஃபுல்லாவே வந்து காடு. ஓகே ஃபுல்லாவே காடு. அவ வந்து அப்படியே நடந்துகிட்டே வந்து டாய்லெட் கூட்டு போறா. அவங்க அப்பா காரி வந்து நேரா போய் டேபிள் புக் பண்றது அவன் உட்காந்துட்டான். இவ வந்து அந்த ஒரு கிளான்ஸ்ல வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே லைட்டா அப்படியே ஸ்கேன் பண்ணான். ஸ்கேன் பண்ணும்போது she noticed அந்த ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமரே இல்ல. ஆனா ஒர்க்கர்ஸ் அங்கங்க இருக்காங்க. ஒர்க்கர்ஸ்லாம் வந்து மலாய்க்காரங்க தான். லைக் டேபிள் அங்கங்க இருக்காங்க, சிட் சாட் பண்றாங்க. லைக் லிட்டரலி ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட். ஜஸ்ட் இமேஜின் கஸ்டமர் மட்டும் இல்ல. இங்க வந்து இப்படி பார்த்துட்டு ஓகேல அட்லீஸ்ட் ஓகே ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் லைட்டர் சந்தேகம் வந்து என்ன ஒரு கஸ்டமர் கூட இல்ல அந்த மாதிரி என்னடான்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து ஸோ அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் உட்காந்துருக்காங்க. வெயிட்டர் வரா. வெயிட்டர் வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறா. ஓகே நான் ஷி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வெயிட்டர் இட் சீம்ஸ். வந்து என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அந்த அளவுக்கு என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தா நீ உங்களே கொடுத்தாலும் சாப்பிடுறேன். நம்ம போனா அப்படிதான் கேட்கும்.
நம்பல நீ ஓ அதுல மட்டும் பிரிச்சுக்கிறாங்க. இல்லடா பண்றலாம் வந்துட்டு. கடத்துல அது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பேயா இருந்தா நீ தானே ஆர்வமா இருப்ப. ஓ. ஸோ தே வர் லைக் இட்ஸ் அ சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். அவ வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஆர்டர் எடுத்துனே போயிட்டாவ. ம். இவ அம்மா கரிச்சிக்கு வந்து ஷி நோஸ் ஆள்லாம் இருக்காங்கன்னு ஷி ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் வெரி, அவ சொன்னா அவங்க அம்மா வந்து வெரி அன்ஈஸியா ஒரே அன்ஈஸியா இருக்கு. ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் அந்த அன்ஈஸினஸ் வந்து அவ மூஞ்சிலே தெரிஞ்சிருதான். ஸோ ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் இப்படி இருக்கேன்? இல்ல எனக்கு ஒரு மாதிரி லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் நம்ம கிளம்பிடலாமா கிளம்பிடலாம். தென் ஷி வாஸ் லைக், தென் தி ஹஸ்பண்ட் வாஸ் லைக், இல்ல நீ நல்லா பாரு, ரொம்ப நேரமா நம்ம காடி ஓட்டிட்டு, நான் நானே காடி ஓட்டிட்டு இருக்கேன், இப்பதான் ஏதோ ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி வந்திருக்கு, கொஞ்ச நேரம் இங்க அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் கிளம்பலான்னு. ஸோ சாப்பாடுலாம் வந்துச்சு. ஸோ வந்து இந்த டேபிளுக்கு வந்து இந்த வெயிட் எடுத்தால இவ தான் வந்து சர்வ் பண்றான். ஸோ என்ன பண்ணா, ஸோ அவங்க வந்து ஒரு 2-3 சைட் டிஷ் மாதிரி ஆர்டர் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு சைட் டிஷ்ஷா வந்துகிட்டு இருக்கு. ஏன் இது வந்து சந்தேகமா சொல்றானா, இட் ஆல் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அங்க அடுக்கி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் யூ நீட் டு குக். அது ஏற்கனவே வந்து அங்க வச்சிருக்காங்க, அங்க தான் இருக்கு. ஆனா என்னன்னா இவன் என்ன பண்றா, போயிட்டு ஒன்னு எடுத்து போட்டுட்டு வரா. ஸோ அவ வந்து ஒன்னு என்ன இவ்வளோ வருவா, சிரிச்சிட்டு வச்சிருவா, அவ போயிடுவான். அப்போ ஒன்று எடுத்து ஒன்னு எடுத்துட்டு வரனே, அவ ஒவ்வொரு தடவை வரும்போது அந்த வெயிட் வந்து இந்த டாக்டரை தான் பாப்பா. அவ வந்துட்டு டாக்டர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டா. அவ திருப்பி வர டாக்டர் பாப்பா. டாக்டர் வந்து அந்த வெயிட்டரை பார்த்துட்டு வெயிட்டர் தலை மேல பாப்பா, இப்படி பாப்பா. அப்புறம் வெயிட்டர் போவா, அவ வைப்பா, தலை மேல பாப்பா. இதுவும் அவங்க அம்மா கடிச்சு பார்த்துட்டா. ஓகே இது இவ என்ன மேல பாக்குறா அந்த மாதிரி. சாப்பாடு இருக்கு, அவ லைக் யங்கர்ஸ் வந்து சாப்பாடு எடுக்க போறா, இவ டக்குன்னு கை பிடிச்சிட்டு சாப்பிட வேணாம், கொஞ்ச நேரம் இரு, நம்ம அதெல்லாம் பெருது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் அடிப்பாங்க, அந்த மந்திரத்தை படிச்சிடுவோம்னு சொல்லி. ஸோ அந்த டோவா படிச்சிருந்தாங்களா, படிக்கும் போது அவங்க கொஞ்சம் லெங்க்தியா படிச்சிட்டு இருக்கும்போது அவ லைட்டா அந்த கண்ணை திறந்துட்டு அவ அப்படி பார்த்துட்டு இருக்கா. while they are reading அந்த டோவா படிக்கும் போது the whole அந்த weight எல்லாமே வந்து they just turn and look at the family. என்னடா பண்ற? திடீர்னு ஆடுறாங்க. பாத்துட்டு டிங் 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 எல்லாம் மூணு வாங்க போடுங்க. டிங் 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 என்ன நடக்குது? நாங்க நிலாவில் என்ன அது ஒரு விதமான மைக்கேல் ஜாக்சன் பாட்டு தானே. லைக் இந்த ஃபேமிலி வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பாத்துட்டு சொன்னோனே, the moment டோவா படிச்சு முடிச்சோனே டக்குன்னு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு அவங்க பார்க்கல திருப்பிட்டாங்க. ஸோ போயிட்டாங்க. அவங்க வந்து டாக்டர் பார்த்தா, டாக்டர் வந்து ஷீ இஸ் மேக்கிங் ஐ கான்டாக்ட் மேம். என்னன்னு கேட்டானே, இப்படி கூப்பிட்டாங்க வான்னு. ஸோ அவன் என்ன பண்ணா, நாக்களி எடுத்து நேராக பக்கத்துல போய் உட்காந்துட்டு கேட்டேன், என்னன்னு நம்ம அந்த ஆர்என்ஆர்ல நான் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன், இட்ஸ் தேட் த கவுண்டர்னு. எங்கன்னு அவ கரெக்டா அந்த கவுண்டர் பாயிண்ட் பண்றா. அந்த கவுண்டர்ல யாருன்னா அவளுக்கு வந்து சர்வ் பண்ணால அந்த வெயிட்டர், அந்த வெயிட்டர் கை காட்டுறா. நான் கேட்டேன், அது வெயிட்டர் அது உனக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டிருக்காங்க அம்மா கரிச்சு. நான் பாத்ரூம்ல பார்த்தேன் அந்த உருவம் தான் அங்க இருக்குன்னு. அப்போ அவன் சொன்னா, உருவமா? இல்ல அந்த வெயிட்டர் இல்ல, எனக்கு கண்ணுக்கு வெயிட்டர் தெரியல, அந்த உருவம் தான் இருக்குன்னு. ஸோ அப்ப இப்ப இந்த உருவம் என்ன பண்ணுறது வந்து, அந்த உருவம் வந்து இப்ப அங்கேருந்து இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு. சரி, ஏன் உள்ள அந்த பிள்ளைங்க பயப்படல? இவ பயந்துகிட்டு இருக்கா. அவ சொல்றதுக்கு பயப்படுவாங்க. அவங்க அம்மா கேட்டு தான் இவன் சொல்றாவ. சோ அந்த பிள்ளைங்க பயந்துட்டு இருக்குங்க. பிள்ளைங்க இல்ல, இவ மட்டும் தான். ஏன்னா இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். யார் கண்ணுக்கு? அக்கா கரிச்சிக்கு. சோ அக்கா கறி பாத்துட்டு இருக்கா அவள? பாத்துட்டு இருக்கா. பயப்படலனா? பயம் இருக்குடா. அவங்க அம்மா கிட்ட சொல்றாவ, இந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் பயம் இல்ல, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் she can see stuff. பாத்துட்டா லைக் ஓகே அம்மா லைக் அந்த ஃபியர்ல வந்து ஓகே நம்ம you know the power, you see something and you're unsure about what you're seeing. அந்த மாதிரி. ஸோ இப்போ அவங்க அம்மா கேட்கும்போது ஓகே நான் சொல்றேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க அம்மா வந்து கேட்குறா, இப்போ என்ன பண்ணுது அந்த உருவம்னு. சரி அவ வந்து அந்த சொல்றான், அந்த உருவம் வந்து இங்கேருந்து இப்படி இந்த இடத்துக்கு இப்படி போகுதுன்னு. இவ திரும்பி இப்படி பார்க்கும்போது அந்த வெயிட் இந்த இடத்துல இருந்து நேரம் அந்த இடத்துக்கு போனா. ஸோ ஷி நோஸ் ஓகே சம்திங் இஸ் ராங் அந்த மாதிரி சொல்லிட்டு அவ சொன்னா, சாப்பிட வேணாம், நான் சாப்பாடு கேட்டேன். அது உள்ளுக்கு புழு இருக்கு பரவாயில்லையா? ஸோ சாப்பிட வேணாம், ஏஞ்சி போயிடலான்னு. ஸோ தி பேட் மணி. அவங்க வந்து கேஷ் கொடுத்து தென் அவங்க அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் கவுண்டரே இருக்கு. கேஷ் கொடுத்தோடனே ரிமைனிங் கேஷை கொடுத்துருக்கா அந்த வெயிட்டர். கொடுத்துட்டு கேட்டிருக்கா, நீ சாப்பிடலையான்னு. இல்லை வேணாம், அர்ஜென்ட்டாக எங்களுக்கு கால் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புவோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. கார் ஏறி போயிட்டு ஒரு 2 hours ஆல்மோஸ்ட் 2 hours வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் இவங்க சேர்ந்துட்டாங்க. பாட்டி போய் சேர்ந்துட்டு தென் அன்னைக்கு நைட் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு இவ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ டாட்டரும் பக்கத்தில் இருக்கா. இந்த மாதிரி வந்து பிகாஸ் அவங்களோட அம்மா வந்து தெரியும், அதாவது பாட்டிக்கு வந்து தெரியும் இந்த பேத்திக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பார்க்க முடியும். பாட்டி தான் முதல்ல பார்த்துருப்பாங்க. இல்ல இது வந்து அவங்க அம்மாலேருந்து ஆரம்பிச்சது. அம்மாலேருந்து ஆரம்பிச்சு, பாட்டிக்கு இல்லை. அது என்னன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அந்த லஞ்ச் டைம்ல வந்து எல்லா ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்றாங்க தெரியுமா. லஞ்ச் டைம்ல வந்து திஸ் கேர்ள் ஷி வாஸ் ஸ்க்ரோலிங் ஃபோன். ப்ரோல வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ வரும் தெரியுமா. அந்த டைம்ல அந்த வீடியோவில் வந்து
there's this குரூப்ல ஒரு குரூப் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸ் யூனி படிக்கிறவங்க வந்து அவன் வந்து வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோல வந்து என்ன இருக்குன்னா, இதுதான் அந்த ஃபேமஸான அபெண்டன் ரெஸ்டாரண்ட். டே டைம்ல வந்து இது வந்து அபெண்டன் இருக்கும், நைட்டு வந்து இது வந்து திடீர்னு ஆள் இருக்கும் சாப்பிட்டா அந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவன் என்ன பண்றான், நாங்க போய் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறோம் இது எப்படி இருக்குன்னு. இது ஸோ நிறைய அவன் கதைலாம் சொல்றான். அது அந்த அங்க வந்து யாரோ ஓனர் கொலை பண்ணிட்டாங்க, நிறைய கதை இருக்கலாம். ஆனா என்ன இது ஹைலைட்னா, அவன் வந்து வீடியோ அப்படியே எடுத்துட்டு இருக்கான். அந்த ஒரு டேபிள்ல வந்து ஒரு 4 பிளேட் வந்து அடுக்கி வச்சு அது எல்லாமே வந்து பூசணம் பிடிச்ச சாப்பாடு. லைக் என்ன சொல்ற, ரொம்ப வருஷமா இல்ல, இமேஜின் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸ் அந்த சாப்பாடு அப்படி போனா எப்படி ப்ரூவ்லாம் பிடிச்சி. ஸோ வந்து அவன் காட்டுறீங்க பாருங்க. ஸோ அப்பரண்ட்லி வந்து மேபி யாராச்சும் இங்கே வந்திருக்கலாம், சாப்பிட்டுருக்கலாம், இதை பார்த்து பயந்துட்டு அவங்க ஓடி இருக்கலாம். பாருங்க சாப்பாடுலாம் அப்படி எப்படி கிடக்குன்னு இவன் வீடியோவில் பார்க்குறா. இஸ் த எக்ஸாக்ட்லி அவங்க ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடு தான், ஆர்டர் பண்ண சாப்பாடுன்னு. ஸோ நேராக கவுண்டரில் போயிருக்காங்க. கவுண்டரில் வந்து பழைய அந்த என்ன சொல்லுவாங்க, அது நம்ம அந்த இது அந்த பின்னாங்கில் பார்த்தோம், அந்த பேப்பர் என்ன பேப்பர், சைனீஸ் பேப்பரா, பேப்பர் எஃபிஜி. அது அந்த அந்த பேப்பர்லாம் வந்து அந்த கவுண்டரில் வந்து அப்படி ஒரு மாதிரி பால் அடைஞ்சு அங்கே கிடக்குது. ஸோ அவங்களாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஸோ அது லைக் ஐயோ. ஸோ அப்போ வந்து அவங்களோட அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு சேட் லக்கி நீ வந்து அந்த சாப்பாடு நீ சாப்பிடல, பிகாஸ் அப்பரண்ட்லி வந்து அது அவங்களோட பிலீஃப் என்னன்னா அது வந்து ஒரு பூனியனோட இடம். ஸோ பூனியன் இடம். ஸோ வாட் they'll do is நீ சாப்பாடு சாப்பிட நீ வந்து மயங்கிடுவேன், மயங்கினோடனே they'll bring you back to their world. ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு. லைக் சாப்பாடு தாப்பாக பண்ணியிருக்காங்களா, வீட்டுக்கு போகும்போது நீ திறந்து பார்த்தோன்னே நீ இப்போ பார்க்கணுமா அந்த பூசனை பிடிச்சி புழுல வீட்டுக்கு போய் திறந்தா சாப்பாடுலாம் அந்த மாதிரி ஆயிடுமா. ஸோ இட்ஸ் லக்கி நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. எப்படி பார்க்குறேன் நீ? போயிட்டு வரலாம் கடைக்கு. இருக்கு. பட் என்னன்னா இட்ஸ் நாட் லைக் எவ்ரி நைட் ஜாகஜோதியா இருக்காது. ஏதாச்சும் ஒரு நைட்ல வந்து ஓகே இது வந்து அந்த அவன் இப்படி திரும்ப என்ன பார்த்தான், திரும்ப அந்த வடிவேலு படத்துல ஒரு படத்துல வந்து உள்ளுக்கு போட்டு ஒருத்தன் வந்து ஏன் என்ன பார்க்குறேன், ஏன் குறுகுறுன்னு என்ன பார்க்குறேன், ஏய் என் சட்டை கழட்டுறேன், அப்படிதான் பார்த்துருந்தா இப்படி தர சைடில் எப்படி தர பார்த்துருந்தா, நீங்க சைடில் இப்படி தர பார்த்துறேன். ஏன் இவ்வளவு காமத்தோட பாக்குறேன்? கடைக்கு போகணும்னு சொல்றேன். கடைக்கு போறதுக்கு என்னையே அப்படி பாக்குறேன்? கடைக்கு அது சிக்னல் கொடுக்குறேன், நம்ம போறோம். சிக்னல் ஏன் இந்த மாதிரி சிக்னல் கொடுக்குற? நீ கேம் போடுற சிக்னல் கொடுத்துட்டு இருக்க, போடவும் மாட்டான். பட் என்னன்னா அந்த கதை கடைசியில் வந்து அவ அதை சொன்னா, இது வந்து இட்ஸ் அ வெரி வெல் நோன் கதை. அது அந்த பாங் ஹைவேல போனா வெல் நோன் கதை. இட்ஸ் நாட் லைக் எவ்ரி நைட் யூ வில் சி அந்த கடை பார்க்க மாட்டேன். அண்ட் இன்னொன்னு எவ்ரி நைட் வந்து இந்த கடையில வந்து தான் இந்த விஷயம் உனக்கு அந்த தாட் உனக்கு இருந்துச்சுன்னா அந்த கடை வந்து அன்னைக்கு திறக்காதான். நீ ஏதோ ஒரு ரெண்டமான லைக் உனக்கு தாட்டே எல்லாத்தையும் உனக்கு அந்த ரெண்டமா உனக்கு அந்த தாட்டே வரக்கூடாது. ஸோ உனக்கு அறியாம ஒரு தாட் வரும் தெரியுமா, கடைக்கு போகலான்னு. தட்ஸ் வென் அந்த கடை அங்கே இருக்கும். அப்போ நீ சொல்லு அந்த இடத்துக்கு போகும்போது. அப்பதான் எனக்கு தான் தெரியுமா அந்த இடம் அந்த இடம்னு. இப்போ எனக்கு தெரியுமே சொல்லிட்டேன். அதான் அப்போ நம்ம ஒரு ஆள் கூட்டு போவோம். யாரு? நான் தெரியாத ஒரு ஆள். அவன் நான் கூட்டிட்டு போவோம். முதல் அந்த இடம் கடை அந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னே முதல்ல நம்ம எதாவது சொன்னல பாங்க தாண்டி ஒரு ஹவருக்கு போவோம். ஒரு ஹவர் டிரைவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ரஃப்லி ஒரு ஹவர் இருக்கும்ல, பசிக்குது கடை இருக்கு. ரெடி. நீ ஏதோ பிளான்ல தான் இருக்க. அவங்க இல்ல நான் நினைக்கிறேன் அந்த வெயிட்டர் சொன்னதான் உனக்கு ஆசையா இருந்துச்சு. சரி நீ அவ்வளவு சொல்றியே, குளிச்சு போட்டு சாப்பாடு நீ சாப்பிடுயா? ஆக்சுவலி அது சாப்பாடு கெட்டு போகுது. அது அங்க குடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. பட் நீ சாப்பிட்டு சும்மாவே ஒரு தடவை போய் வயிற்றால போயிட்டு ஒரு நாள் தாங்க முடியல. பட் ஆனா அங்க பூனியாவல்ல கூட்டு போயிருவாங்கல்ல நம்மள. ஒண்ணு கூட்டிட்டு போன சார் எங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம போயிட்டு வந்துருவோம், விசிட் பண்ணிட்டு போயிட்டு இப்பதான் வருவோம். தோசை மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மள விட்டு இன்னும் 10 வருஷமா ப்ரோ இங்க ப்ரோ வீடியோ பார்த்து சனி நீங்களா வீடியோ ப்ரோ என்ன ப்ரோ வீடியோல போடுற இவ்வளவு சப்போர்ட் பண்ண இப்படிதான் பண்ணுவாங்க தெரியுமே. பூனியன் வீட்டை காட்டு ஐயோ மாட்டிட்டு இருப்போம். அவங்க வந்துட்டு ஹை கைஸ் நாங்க புனியால தான் இதெல்லாம் சொல்லுவீங்க ப்ரோ, ஒரு வருஷம் வீடியோ போடாதுக்கு இந்த மாதிரி மட்டமெல்லாம் பேசுவீங்க. அதான் உங்களுக்கு தெரியாதா இவனுங்களே இப்படித்தான் நாங்க புனியானு வரல எப்படி ரெக்கார்ட் பண்றது. ஆமா இப்ப நம்மளுக்கு ஒரு வருஷம் ஒரு கண்டென்ட் இருக்கு. ஃபுல்லுக்கு எல்லாம் பேய் வீட்டுல போய் வாழ்ந்து. உனக்கு தெரியுமா புனியன் வந்து அவங்களா கூப்பிட மாட்டாங்க, நம்மளா போவோம். ஆனா நம்மளா போனா அவங்களா அனுப்ப மாட்டாங்க, நம்மளா தான் வெளியே வரணும். என்ன சொல்லுவாருன்னா இப்போ நான் புனியான் உலகத்துக்கு போகணும்னு இருப்ப தெரியுமா, இது வந்து அவங்க கூட்டி வந்தா தான் நீ போக முடியும். What if you actually went and you don't remember? நைஸ்லா. ஏய் அதான் ஞாபகம் இல்ல என்ன நைஸ். அங்க இருக்கும்போது என்ஜாய் பண்ணிருக்கேன்னு ஒரு கற்பனை இருக்குல்ல. அங்க இருக்க ஒரு குடும்பமே இருக்கு. அங்க உனக்கு ஒரு குடும்பம் இருக்கும், செம்மையான பொண்டாட்டி, 3 பிள்ளைங்க, ஒரு வீடு, ஒரு பங்களோ, ஒரு நாய்க்குட்டி. அப்பயே நீ திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. நீ அங்க சரி
இங்க வந்தாலும் நீங்க வந்து இங்கேயும் பேய் தேடி இருக்கிறீங்க. பேய் வீட்ல பேய் இடத்துக்கே வந்து பேய் தேடினா நான் என்ன பண்றது? இல்ல நீ எங்களுக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்குல்ல. நீ பேய் வீட்ல போய் மனசனை தேடிக்கிட்டு இருக்கியா? எங்க அந்த மனசனை பார்க்க போறான் அவனை. இவனை வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண அப்படி இருப்பாங்களா அவங்க? சரி இப்ப மனசுல பேத்து இங்க அந்த பேய். ஐயோ சாமி வேற இல்லடா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணு. நீ வந்து அத ட்ரிக்னு சொல்லிருக்காங்க. நீ ஜிம்முக்கு போனா ட்ரிக் யோ மசில்னு சொல்லிருக்காங்க. ஆனஸ்ட் சொல்லிருக்காரு. அப்ப நீ அந்த மாதிரி இமோஷன் ட்ரிக் பண்றேன். இப்ப தெரியுது. அது இப்ப தெரியுது. இவன் ஏன் வந்து ஜிம்முக்கு போக மாட்டானே. மசில் ஓ நீ அந்த மாதிரி கையா அந்த ஜிம்ல இந்த ஸ்குவாட்ல பண்ண அது ஓவர். அது நான் கத்தவே மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணும்? பைசெப் தூக்குறதா போயிட்டு லெக் பண்ணிடுவேன். லெக் பண்றதா போயிட்டு ஷோல்டர் பண்ணிடுவேன். எப்படி ட்ரிக் பண்றல கை காலை மடக்கி ஷோல்டர்ல போட்டு பைசெப் எப்படி தூக்குவியா? நான் என்ன பண்றடா? ஏன்டா உன் கால் கழுத்துல இருக்கு? நான் என்னையே ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் பைத்தியம் மாதிரி இருக்குடா. அப்ப what is he working out for? எனக்கே தெரியல. But he is preparing for something. அதான் என்னையே ஷாக் த மசில்னு சொல்லிருக்காரு. அவர் என்ன தெரியுமா லெக் பிரஸ் பண்ணும்போது வந்து அப்பதான் வந்து ஹேமக்கலம் பண்ணுவாரு. என்னடா ஆமா காலை இப்படி இப்படி மடக்கி யூட்டன் அடிச்சு கால் தலையில இருக்கும். அப்ப நீங்க பண்ணுவ ஆமா ஷாக் த மசில்ல. நீ மச்சான் பாரு. புல் அப் செய்ய சொன்னா என்ன தர பண்ணுவான்? இங்க வந்து டம்பல்ஸ் எடுத்து வச்சிட்டு சிட் அப் பண்ணிட்டு. ஓ இந்த மாதிரி புல் அப்லா வித்தியாசமான ஷாக் த மசில். சோ அது ஷாக் ஆயிடுது. ட்ரிக் தி மசில். ஷாக் தி மசில்னா வேற. நீ மசில ஷாக் பண்ணல, இருக்குறவங்க சுத்தி எல்லாம் ஷாக் பண்ணிட்டு இருக்க. இது என்ன புது விதமா இருக்கு? இப்ப தெரியுது. பொண்ணுங்க எல்லாரும் ஜிம்ல போது பொண்ணுங்க மட்டும் பார்க்கலடா, எல்லாரும் ஜிம் மட்டும் இல்ல ரோட்ல நடந்து போறவனா கூட உன்னை பாத்துப்பான். என்ன நடக்குது? அதனால தான் இமோஷன் நீ வந்து ஃபேக் பண்ணனும். எப்படி சந்தோஷமா இருக்கா அழுகணும். இது சந்தோஷம் பின்னால விட்ட மாதிரி இருக்கு. பின்னால விட்ட உனக்கு அந்த மாதிரி இருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை படம் பார்த்திருக்கேன். என்ன படம் பார்த்துட்டு இருக்க? நான் படம் பாத்தியாங்களா? படம் காமிச்சியா? படம் பார்த்தேன். பேசிக்கலி கொரியன், ஜப்பனீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் பேன். அப்பவே நான் பேன் அப்பவே நீ பேன் இந்தியா. அந்த காலத்துல நாங்க ஸ்கூல் படிக்கும் போது பேன் இந்தியா. Actually, do you realize porn movie is the most global film? ஆமா உண்மையா. லாங்குவேஜ் தேவையில்ல, மதம், ஜாதி, நான் மட்டும் மனுஷல பழக்கணும்னா பணஸ்தாரா. ஏன் நீ இப்ப கூட பிறந்து நீ பணஸ்தாரா? இனி அதுக்கப்புறம் நீ வர விட மாட்டாங்க, அடிச்சிருவாங்க பிடிச்சி. யார் சொன்னா? ஆமா பிடிச்சு அடிப்பாங்க. நீ சிங்கப்பூர் போலாம். நான் இங்க நீ சிங்கப்பூர் போலாம்ல. வேணா சின்ன நாடு இருக்கு. சின்ன நாடு நான் சுதந்திரமா வளையும். சின்ன நாடுனா ஓட்ட சேர்ந்தா இருக்குமா? நான் என்ன சொல்றேன் நீ என்ன? அதான் சொல்றேன். சின்ன நாடுனா சின்னதா இருக்குமா? அங்கேயே தான் வாழ்க்கை. அதுக்கு நீங்க வர முடியாது. யார் சொன்னா? நீ கொலாபரேட் பண்ணு. எங்க என்னத்த ஜானி சின்சன்மா யாருன்னு? யாரு? இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்கான் ஒரு தடவை. அவன் எல்லா ஆக்குபேஷனும் ட்ரை பண்ணிட்டான். அவன் தான் பார்க்க போனா குளோபல். ஆமா பேன் இந்தியா. அவன் இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்டார். குளோபல் ஸ்டார். ராம்சரண் இல்ல இவரு ஜானி சின்ஸ். ஜேஎஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேஎஸ் இருக்கு. ஓ ஆமா ஆமா அப்ப தெரிஞ்சா யாரு? ஜானி சின்ஸ் ஜேஎஸ். நம்ம கிட்டே ஒரு ஜேஎஸ் வச்சுக்கிட்டு இப்ப தெரிஞ்சு போச்சு. சோ பூனன், சோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த பாகங்கெல்லாம் போனா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்ற. நம்மளுக்கு தெரியாம போனா நடக்கும். தெரியாம போனா தெரிஞ்சு போனா நடக்காது. அப்ப தெரியாம போவோம். எங்க போறோம் சொல்லாம டிரைவர்ட்ட சொல்லிடுவோம். நான் டிரைவரே நீ தான்டா. டிரைவர் ஹையர் பண்ற அளவுக்கு நம்ம வரல. இவ்வளவு சொல்ற டிரைவ் பண்றது நான் தான் முக்காசி நேரம். ஆமா என்ன பண்ண போறா? தெரியாம போடா. எப்படி நான் கண்ணை மூட்டேனா? தெரியாம அந்த கடைக்கு போடா. பேஸ்லி அந்த கடைக்கு போட்டிருக்கேன்.